இந்த யூனிவர்ஸ்னா என்ன, கேலக்ஸினா என்ன, சோலார் சிஸ்டத்தில் எத்தனை பிளானட்ஸ் இருக்குது, என்னென்ன பிளானட்ஸுக்கு என்னென்ன தனித்துவம் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் கீ பாயிண்ட்ஸாக பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டிஎன்பிஎஸ்சி ஜேர்னல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபியில் த யூனிவர்ஸ் அண்ட் த சோலார் சிஸ்டம். இது எதில் கவர் ஆகுதுன்னா 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 கவர் ஆகுது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு யூனிவர்ஸ். யூனிவர்ஸ்னா என்னன்னா சிம்பிள் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா வாஸ்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஸ்பேஸ், அதாவது விரிவடையக்கூடிய ஸ்பேஸ்ன்னு தான் அர்த்தம் அதுக்கு. இது எப்படி உருவாச்சுன்னா பிக் பேங் சொல்லக்கூடிய ஒரு பெரும் வெடிப்பினால உருவானது. இந்த பிக் பேங் வெடிப்பு எப்போ உருவாச்சுன்னா 15 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி உருவானதாக சொல்கிறாங்க. கேலக்ஸி, ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், காமெட்ஸ், ஆஸ்டிராய்ட்ஸ், மீட்டிராய்ட்ஸ் அண்ட் நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா செலஸ்டியல் பாடிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இந்த பெருவெடிப்புலேருந்து தான் உருவாச்சு. இந்த செலஸ்டியல் பாடிஸை மொத்தமாக என்னன்னு சொல்லுவாங்கன்னா யூனிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தி செலஸ்டியல் பாடிஸ் டுகெதர் ஆர் கால்ட் அஸ் யூனிவர்ஸ். இது எல்லாம் சேர்ந்தது தான் யூனிவர்ஸ். இட் ஆல்சோ ரெஃபர் டு அஸ் அ காஸ்மாஸ். இந்த யூனிவர்ஸை காஸ்மாஸ்ன்னு சொல்லுவாங்க. The study of universe is called cosmology. இந்த யூனிவர்ஸை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ்மாலஜி. The term cosmos is derived from the Greek word cosmos. இது ஸ்பெல்லிங் ரொம்ப முக்கியம் பார்த்துங்க. KOSMOS. இது வந்து ஒரு கிரீக் வார்த்தை. சிம்பிளாக யூனிவர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஸ்பேஸ். இது எதுலேருந்து உருவாச்சுன்னா பிக் பேங்க்லேருந்து உருவாச்சு. இந்த பிக் பேங் எப்போ உருவாச்சுன்னா 15 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி உருவாச்சு. கேலக்ஸி, ஸ்டார்ஸு, பிளானட்ஸு, ஆஸ்ட்ராய்ட்ஸ், மீட்டிராய்ட்ஸ் இது எல்லாம் சேர்த்தது செலஸ்டியல் பாடிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த செலஸ்டியல் பாடிஸை ஒட்டுமொத்தமாக யூனிவர்ஸ்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. இந்த யூனிவர்ஸுக்கு காஸ்மாஸ்னு ஒரு பேர் இருக்குது. இந்த காஸ்மாஸை பற்றி படிக்கிற படிப்பு பேர் காஸ்மாலஜி. இந்த காஸ்மாஸ்ன்ற வார்த்தை எதுலேருந்து எடுத்துக்காங்கன்னா கிரீக் வார்த்தையிலேருந்து எடுத்துக்காங்க. சரிங்களா? இதில் அடுத்த முக்கியமான டேர்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட் இயர். இந்த லைட் இயர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம செலஸ்டியல் பாடிஸ்ன்னு சொல்லி பார்த்தோமா, அந்த செலஸ்டியல் பாடிஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுற யூனிட் தான் லைட் இயர்னு சொல்லுவாங்க. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த சன்னு எர்த் இருக்குது. இதுக்கு இடைப்பட்ட இருக்கிற தூரத்தை அளவிடுறது பேர் லைட் இயர்னு சொல்லுவாங்க. இது எப்படி அளவிடுவாங்கன்னா ஒரு லைட் பார்த்தீங்கன்னா அது ட்ராவல் ஆகுது. ட்ராவல் ஆகி 1 இயர் ஒன் இயராக ட்ராவல் ஆகி எவ்வளோ தூரம் கவர் பண்ணுதோ அது 1 லைட் இயர்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா லைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ட்ராவல் ஆகும். இதே லைட்டு ஒரு வருஷம் ட்ராவல் பண்ணி போச்சுன்னா அது எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணுதோ அது 1 லைட் இயர்னு சொல்லுவாங்க. இந்த லைட்டோட ஸ்பீடு 3 லட்சம் கிலோமீட்டர்னு பார்த்தோம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்டோட பல மடங்கு வேகமானது. ஏன்னா சவுண்டோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 330 மீட்டர் பெர் செகண்ட் தான். அதே லைட்டோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் கிலோமீட்டர் பெர் செகண்ட். சரிங்களா? அடுத்து கேலக்ஸி. கேலக்ஸினா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹியூஜ் கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ். கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ்னால் அது வந்து ஒரு குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ். இது எல்லாம் குரூப்பாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் இது வந்து ஒரு குரூப்பாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அதாவது ஹியூஜ் கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ் விச் ஆர் ஹெல்டு டுகெதர் பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். பொதுவாக அந்த யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான கேலக்சிஸ் இருக்குது. அதில் நிறைய மேக்ஸிமம் கேலக்சிஸ் பார்த்தோன்னா ஸ்கேட்டடாக தான் இருக்கும். ஸ்கேட்டடானா ஆங்காங்கே தனித்தனியாக இருக்கும். அதில் சில இது வந்து குரூப்பாகவும் இருக்கும். என்ன சொல்ல வராங்கன்னா கேலக்சிஸ் நிறைய கேலக்சிஸ் இருக்குது. அதில் குரூப்பாகவும் இருக்கும், சிலது தனித்துவமான கேலக்சியாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமான கேலக்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா மில்கி வே கேலக்சி. இது உருவானது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 5 பில்லியன் இயர்ஸ் ஆகோ. சரிங்களா? ஏற்கனவே என்ன பார்த்தோம், பிக் பேங் வெடிப்பு வந்து 15 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி உருவானதை பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மில்கி வே கேலக்சி பார்த்தீங்கன்னா 5 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி உருவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது பிக் பேங் வெடிப்புக்கு அப்புறம் 5 பில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் உருவாயிருக்கு. நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டம். இந்த சோலார் சிஸ்டம் எதில் இருக்குது பார்த்தீங்கன்னா மில்கி வே கேலக்ஸியில் தான் இருக்குது. அதாவது யூனிவர்ஸுக்குள்ளே மில்கி வே கேலக்ஸி. இந்த மில்கி வே கேலக்சிக்குள்ளே நம்ம சோலார் சிஸ்டம் இருக்குது. அடுத்த முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி. நம்ம எர்த்துக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கேலக்சின்னு பார்த்தீங்கன்னா அது ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி தான். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மெகாலிக்கன் கிளவுட்ஸ் கேலக்சின்னு சொல்லிட்டு ஒரு கேலக்ஸி இருக்குது. சரிங்களா? கேலக்சியை பொறுத்தவரையில் இது கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ். இந்த கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ் எப்படி இருக்குன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால ஒன்றுக்கு ஒன்று பிரிஞ்சிருக்கு. கேலக்சிஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்கேட்டடாகவும் இருக்கும், இல்லாட்டி குரூப்பாகவும் இருக்கும். அடுத்து மில்கி வே கேலக்சி. இது உருவாகி 5 பில்லியன் இயர்ஸ் ஆகுது. நம்ம இருக்கிற சோலார் சிஸ்டம் வந்து இந்த மில்கி வே கேலக்சியில் தான் இருக்குது. அடுத்து ஆண்ட்ரோமேடா கேலக்சி நம்ம எர்த்துக்கு பக்கத்தில் இருக்குது. இதுக்கு அடுத்தபடியான கேலக்சின்னு பார்த்தோன்னா மேகலிகன் கிளவுட்ஸ் கேலக்சின்னு சொல்லுவாங்க. அடுத்து சோலார் சிஸ்டம். இந்த சோலார் சிஸ்டம்ன்ற பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரோமன் வேர்ட் சால் அப்படின்ற வேர்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா சன் காட். இது எப்போ உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 4.5 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி உருவானதாக சொல்கிறாங்க நம்ம இருக்கிற சோலார் சிஸ்டம். Solar system is a gravitationally bound system which comprises of Sun, the 8 planets, dwarf planets, satellite, comets, asteroids and meteorites.
அதாவது நம்ம சோலார் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா சன் இருக்குது, அப்புறம் 8 கோள்கள் இருக்குது, அப்புறம் குறுங்கோள்கள் இருக்குது, ஆசிடாய்ட்ஸ் மீட்டியரைட்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஒரே சிஸ்டம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான். சரிங்களா? இது என்ன சொல்லுவாங்கன்னா கிராவிடேஷனல் பவுண்டு சிஸ்டம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து கொஸ்டின்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிவர்ஸ் அண்ட் கேலக்ஸி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த ஸ்டடி ஆஃப் யூனிவர்ஸ் இஸ் கால்ட் காஸ்மாலஜி. காஸ்மாஸ், அது யூனிவர்ஸுக்கு காஸ்மாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேர் பார்த்தோம். அதை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு பேர் காஸ்மாலஜி. செகண்ட் கொஸ்டின், த டேர்ம் காஸ்மாஸ் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் த டேஷ் வேர்ட் காஸ்மாஸ். காஸ்மாஸ்ன்றது எந்த சொல்லிலிருந்து எடுத்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கிரீக் சொல்லிலிருந்து எடுத்திருக்காங்க. தேர்டு, த பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன் டுக் பிளேஸ் அபவுட் டேஷ் பில்லியன் இயர்ஸ் அகோ. 15 billion years ago. Fourth question, dash is the unit used to measure the distance between the celestial bodies. ரெண்டு celestial bodies குள்ள இடையே distance மெஷர் பண்ணக்கூடிய யூனிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து லைட் இயர். Which of the following is true? A. Universe is a vast expansion of space. கரெக்ட் தான். அது வந்து ஒரு விரிவடையக்கூடிய ஸ்பேஸ் தான். Galaxy, stars, planets, comets, asteroids are collectively called as celestial bodies. ஆமாம், இது எல்லாத்தையுமே celestial bodies தான் சொல்லுவாங்க. கரெக்ட். These celestial bodies together are called as universe. ஆமாம், இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக யூனிவர்ஸ்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தான். D. It also referred to as a cosmos. கரெக்ட் தான். யூனிவர்ஸுக்கு இன்னொரு பேர் காஸ்மாஸ். Sixth question, a light year is a distance traveled by a light in a year at a velocity of dash per second. இது எவ்வளோ ஸ்பீடாக போகும்னு கேட்குறாங்க. 3 லட்சம் கிலோமீட்டர் பெர் செகண்ட். செவன்த் கொஸ்டின், சவுண்ட் ட்ராவல்ஸ் அட் அ ஸ்பீட் ஆஃப் டேஷ் பெர் செகண்ட். இது பார்த்தீங்கன்னா 330 மீட்டர் பெர் செகண்ட். லைட்டு வந்து 3 லட்சம் கிலோமீட்டர் பெர் செகண்டு, சவுண்ட் வந்து 330 மீட்டர் பெர் செகண்டு. எய்த் கொஸ்டின், த வேர்ட் சோலார் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் த டேஷ் வேர்டு. இது பார்த்தீங்கன்னா ரோமன் வேர்டு. சரிங்களா? காஸ்மாஸ் வந்து கிரீக் வேர்டு, சோலார் வந்து ரோமன் வேர்டு. நைன்த் கொஸ்டின், டேஸ் ஆர் கால்டு ஹியூஜ் கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ். அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கேலக்ஸி தான் ஹியூஜ் கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ்னு சொல்லி நம்ம போனதில் பார்த்தோம். இந்த ரோமன் வேர்டு சால் விச் மீன்ஸ், ரோமன் வேர்டு சாலுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறாங்க. சால்னா சன் காட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். 11th கொஸ்டின், ஸ்டார்ஸ் ஆர் ஹெல்ட் டுகெதர் பை டேஷ் ஃபோர்ஸ். சரிங்களா? இந்த ஹியூஜ் கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ் தான் கேலக்ஸின்னு சொல்லி பார்த்தோமா. அது எதனால பவுண்ட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸ்டார்ஸ் ஆர் ஹெல்டு டுகெதர் பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். The solar system is believed to be formed about dash years ago. Solar system உருவாகி எவ்வளோ வருஷம் ஆகுதுன்னு கேட்குறாங்க. 4.5 billion years ago. The Milky Way galaxy was formed about dash years after the Big Bang explosion. Big Bang வெடிப்புக்கு அப்புறம் எத்தனை வருஷம் கழிச்சு மில்கி வே கேலக்ஸி உருவாச்சுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5 billion years ago. அவர் சோலார் சிஸ்டம் இஸ் அ பார்ட் ஆஃப் அ டேஷ் கேலக்ஸி. நம்ம சோலார் சிஸ்டம் எதில் இருக்குன்னு கேட்குறாங்க. மில்கி வே கேலக்ஸியில் இருக்குது. 15th கொஸ்டின், த டேஷ் கேலக்ஸி இஸ் த நியரஸ்ட் டு த எர்த். எர்த்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேலக்ஸி என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோமீடா கேலக்ஸி. 16th கொஸ்டின், த கேலக்ஸி இஸ் த நியரஸ்ட் டு த எர்த் அப்பார்ட் ஃப்ரம் த ஆண்ட்ரோமீடா கேலக்ஸி. ஆண்ட்ரோமீடா கேலக்ஸியை தவிர்த்து மற்ற கேலக்ஸி எந்த கேலக்ஸி எர்த்துக்கு பக்கத்தில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேகலிகன் கிளவுட்ஸ் கேலக்ஸி. 17th question, the solar system comprises of sun and the 8 planets bounded by dash force. சரிங்களா? சோலார் சிஸ்டம் வந்து இந்த எல்லா பிளானட்ஸும் எல்லா சன்னு காமெட்ஸ் எல்லாமே ஒன்றா இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் பேர் என்னன்னு கேட்குறாங்க. கிராவிடேஷனல் பவுண்டு சிஸ்டம். சரிங்களா? இது எல்லாம் ஒன்றா இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சன்னு, சென்டர் ஆஃப் த சோலார் சிஸ்டம். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். நம்ம சோலார் சிஸ்டத்துக்கு சென்டராக இருக்கிறது சன்னு தான். இதை சுற்றி தான் மற்ற கோள்கள்லாம் சுற்றி வருது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோலார் சிஸ்டத்தை மொத்தமாக எடை போட்டோம்னா அதில் 99.8% எடையை சூரியனே எடுத்துக்கிறது. மீதி இருக்கிற 0.2% தான் மற்றது எல்லாமே. இந்த சூரியன் எதனால் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹாட் கேஸஸ் லைக் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்களால் ஆனது. அடுத்து, the sun is a star, it is self luminous, so it give lights of its own. சரிங்களா? சன்னுன்ற பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு ஸ்டார் தான். இது வந்து நிலா மாதிரி அது மற்ற ஒளியை வாங்கி ரிஃப்ளெக்ட் பண்ணுறது கிடையாது. இது தன்னைத்தானே ஒளி ஊட்டக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா the surface temperature of sun is 6000 degree Celsius. இதோட மேற்பரப்பு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 6000 டிகிரி செல்சியஸ். இதோட கோருக்கு போனீங்கன்னா இதை விட அதிகமாக இருக்கும். அடுத்து, சன்லைட் டேக் 8.3 minutes to reach the earth. சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த ஒளி பார்த்தீங்கன்னா பூமியை வந்து அடைகிறதுக்கு 8.3 minutes ஆகும்னு சொல்கிறாங்க. அடுத்து, 1.3 million earths fit inside the sun.
அதாவது நம்ம எர்த்தை தூக்கி அந்த சூரியனுக்குள்ள அடைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சூரியனை முழுமையாக அடைக்கிறதுக்கு 1.3 மில்லியன் எர்த்து வேணும்னு சொல்கிறாங்க. எப்பா எவ்வளோ பெருசா இப்போ சன்னு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பிளானட்ஸ். இந்த பிளானட்ஸ்னால் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா வாண்டரர்ன்ற அர்த்தம். வாண்டரர்னா அலைந்து திரிபவர், அதாவது வழி போக்குற மாதிரி அலைஞ்சு திரிபவர் தான் இந்த பிளானட்ஸ் இந்த வார்த்தைக்கு அர்த்தம். நம்ம சோலார் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 பிளானட்ஸ் இருக்குது. அது என்னென்னா மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். பொதுவாகவே எல்லா பிளானட்ஸுமே ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் சுற்றும், அதாவது வெஸ்ட் டு ஈஸ்ட். குறிப்பாக 2 பிளானட்ஸை தவிர வீனஸ் அண்ட் யுரேனஸ். இந்த வீனஸ் அண்ட் யுரேனஸ் பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸில் சுற்றும், அதாவது ஈஸ்ட் டு வெஸ்ட். இதை தவிர மற்ற எல்லா பிளானட்ஸுமே ஆன்டி கிளாக் வைஸில் தான் சுற்றும், அதாவது வெஸ்ட் டு ஈஸ்ட். இந்த எல்லா பிளானட்ஸுமே ஒரு நீள்வட்ட பாதையில் தான் சூரியனை சுற்றி வருது. அந்த நீள்வட்ட பாதைக்கு என்ன பேருனா ஆர்பிட்னு பேர். இது ஏன் நீள்வட்ட பாதையில் சுற்றுதுன்னா சூரியனோட கிராவிடேஷனல் புல்னால தான் இது நீள்வட்ட பாதையில் சுற்றுது. இன்னொன்று முக்கியமான அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறுபான் ஆற்றுப்படை. இது வந்து ஒரு தமிழ் இலக்கியம். இது என்ன சொல்லுதுன்னா வால் நிற விசும்பின் கோள் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு. இதுக்கு என்ன அர்த்தம்னா சன் இஸ் சரௌண்டட் பை பிளானட்ஸ். அதாவது அந்த காலத்தில் நம்ம ஆளுங்க சொல்லிட்டாங்க சூரியனை சுற்றி தான் கோள்கள் சுற்றி வருது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இந்த 8 பிளானட்ஸை பார்த்தீங்கன்னா 2 வகையாக பிரிக்கிறாங்க. முதல் 4 ஒரு வகையாகவும் கடைசி 4 இன்னொரு வகையாகவும் பிரிக்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இன்னர் ஆர் டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ். முதல் 4 பிளானட்டை வந்து இன்னர் ஆர் டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா மெர்க்குரி, வீனஸ், எர்த் அண்ட் மார்ஸ். இது பார்த்தீங்கன்னா மற்ற பிளானட்ஸை விட இந்த 4 பிளானட்ஸுமே சைஸில் வந்து சிறுசாக இருக்கும். அதுபோக இந்த பிளானட்ஸ் எல்லாமே முக்கால்வாசி மவுண்டெயின்ஸ், வல்கனோஸ் அண்ட் கிராட்டர்ஸ் எல்லாம் நிரம்பி இருக்கும். பொதுவாகவே இந்த 4 பிளானட்ஸ் எல்லாமே எரிமலைகளால் நிரம்பி இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா அவுட்டர் பிளானட்ஸ் ஆர் ஜோவியன் பிளானட்ஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். இதை வந்து கேசியஸ் பிளானட்ஸ்னு கூட சொல்லுவாங்க, அதாவது கேசியஸ் ஜெயிண்ட் பிளானட்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் இன்னும் முக்கியமான அம்சம்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராய்ட் பெல்ட். இந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ன்றது பார்த்தீங்கன்னா மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்ட்ராய்ட், அதாவது கற்களாக நிரம்பி இருக்கும், அதை வந்து ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து சன் அண்ட் பிளானட்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். 18th கொஸ்டின், சன் அக்கௌண்ட்ஸ் ஃபார் டேஷ் பர்சன்டேஜ் ஆஃப் என்டையர் மாஸ் ஆஃப் த சோலார் சிஸ்டம். ஏற்கனவே பார்த்தோம்னா 99.8% ஆஃப் த சோலார் சிஸ்டம். 19th கொஸ்டின், sunlight takes about dash minutes to reach the earth. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8.3 minutes to reach the earth. The word planet means, பிளானட்டுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிருக்காங்க. வாண்டரர்னு அர்த்தம், அலைந்து திரிபவர்னு சொல்லிட்டு பார்த்தோம். 21st கொஸ்டின், dash and dash planets rotate in clockwise direction. clockwise direction சுற்றக்கூடியது பார்த்தீங்கன்னா வீனஸும் யுரேனஸும். மற்ற பிளானட்ஸ் எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். 22nd question, sun is made up of extremely hot gases like helium and hydrogen. 23rd question, outer planets are also called as என்னன்னு சொல்லுவாங்கன்னா gaseous giant ன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஜோவியன் பிளானட்னு சொல்லுவாங்க. அடுத்து 24th question, the surface temperature of the sun is about 6000 degrees Celsius. 25th question, dash million earth fit inside the sun. எவ்வளோ மில்லியன் எர்த்து வந்து சன்னுக்குள்ளே ஃபிட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. 1.3 மில்லியன் எர்த்தை வந்து சன்னுக்குள்ளே அடைக்கலாம். த சன் இஸ் அ டேஷ், ஸோ இட் கிவ்ஸ் லைட் ஆஃப் இட்ஸ் ஓன். சரிங்களா? தன்னைத்தானே ஒளியை வெளியிடக்கூடியது, அதனால சன்னை வந்து ஸ்டார்னு சொல்லுவோம். 27th கொஸ்டின், மெர்க்குரி, வீனஸ், எர்த் அண்ட் மார்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் டேஷ் பிளானட்ஸ். என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்னர் பிளானட்ஸ் ஆர் டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ். 28th question, an asteroid belt is found between Mars and Jupiter. 29th question, the elliptical path in which the planets move around the sun is known as orbit. 38th question, the elliptical path of a planet around the sun is because of the gravitational pull of the sun. gravitational pullனால தான், சன்னுடைய gravitational pullனால தான் planets எல்லாமே elliptical pathல சுத்துது. 31st question, name the Tamil literature which says sun is surrounded by planets. அது என்ன லிட்ரேச்சர்னா சிறுபான் ஆற்றுப்படை. 32nd question, last 4 planets are called as என்னன்னு சொல்லுவாங்கன்னா gaseous planetsன்னு சொல்லுவாங்க, gaseous giantன்னு கூட சொல்லுவாங்க, ஜோவியன் planetsன்னு சொல்லுவாங்க. 33rd question, which of the following is true? சரி பார்ப்போம். Venus and Uranus rotate clockwise direction. கரெக்ட் தான், இது எல்லாமே clockwise direction தான் சுற்றும், ஏதாவது வீனஸும் யுரேனஸும். வீனஸ் அண்ட் யுரேனஸ் ரொட்டேட் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட்.
கரெக்ட் தான். கிளாக் வைஸில் சுற்றும், ஈஸ்ட் டு வெஸ்ட்டில் சுற்றும். ஆல் த அதர் பிளானட்ஸ் ரொட்டேட் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஆமாம், யுரேனஸும் வீனஸும் தவிர மற்ற எல்லா பிளானட்டுமே ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் சுற்றும். தே ரொட்டேட் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட். கரெக்டு தான். வீனஸும் யுரேனஸும் தவிர மற்ற எல்லா பிளானட்டுமே வெஸ்ட் டு ஈஸ்டில் தான் சுற்றும், அதுவும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் சுற்றும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மெர்க்குரி, த நியரஸ்ட் பிளானட். த நியரஸ்ட் பிளானட்னா சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சூரிய குடும்பத்திலே மிகச்சிறிய கோள்னு பார்த்தீங்கன்னா அது மெர்க்குரி தான். இது ஸ்மாலஸ்ட் அண்ட் க்ளோசஸ்ட் பிளானட் டு த சன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரோம கடவுளுடைய பேர் வச்சுருக்காங்க. அந்த ரோமன் டெய்டி பேர் என்னன்னா மெர்க்குரி. அதுக்கு என்ன அர்த்தம்னா த மெசஞ்சர் ஆஃப் காட்ஸ்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அண்ட் ஏர்லெஸ் அண்ட் வாட்டர்லெஸ் பிளானட். ரொம்ப ட்ரையாக இருக்கும், தண்ணி இருக்காது, காற்று இருக்காது. அது வந்து ஒரு மண் உருண்டை மாதிரி தான் இருக்கும். அடுத்து இட் டஸ் நாட் ஹேவ் அன் அட்மாஸ்பியர் அண்ட் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். கோல்டு அடித்தா ரொம்ப கோல்டாக இருக்கும், வெயில் அடித்தா பயங்கரமாக வெயில் அடிக்கும். எதனாலனா அங்கே அட்மாஸ்பியர் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் நோ நேச்சுரல் சேட்டலைட். நேச்சுரல் சேட்டலைட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலவு. நம்ம பூமிக்கு நிலவு இருக்கிற மாதிரி அதுக்கு எந்த ஒரு நிலவும் கிடையாது. மெர்க்குரி கேன் பி வியூட் இன் மார்னிங் அண்ட் ஈவினிங் வித் நேக்கட் ஐஸ். காலையிலும் மாலையிலும் இதை நம்ம வெறும் கண்ணாலே பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வீனஸ், த ஹாட்டஸ்ட் பிளானட். இது பார்த்தீங்கன்னா நம்ம சூரிய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 2வது பிளானட்டாக இருக்குது. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எர்த்து ட்வின்னு சொல்லுவாங்க. எதனாலனா இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ பூமியோட சைஸ் மாதிரியே தான் இருக்கும். அதனால தான் இதை வந்து எர்த்து ட்வின்னு சொல்லுவாங்க. நம்ம சூரிய குடும்பத்திலே வச்சு அதிக நேரம், அதாவது தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கக்கூடிய பிளானட் எது பார்த்தீங்கன்னா இது வீனஸ் தான். அது தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு 243 நாள் எடுத்துக்கிறோமா. அதாவது பூமி வந்து தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு 24 மணி நேரம் எடுத்துக்கிறது. அதே இது வீனஸ் பார்த்தீங்கன்னா 243 நாள் எடுத்துக்கிறது தான் தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு. அடுத்து இட் ரொட்டேட்ஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் டு ஆல் அதர் பிளானட்ஸ் எக்ஸப்ட் யுரேனஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், எல்லா பிளானட்ஸுமே ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும், யுரேனஸும் வீனஸும் மட்டும் தான் கிளாக் வைஸில் சுற்றும். அதன்படி தான் சொல்கிறாங்க. எல்லா பிளானட்டுக்கும் இது ஆப்போசிட் டைரக்ஷன் சுற்றும், யுரேனஸை தவிர. அது என்ன டைரக்ஷன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஈஸ்ட் டு வெஸ்ட்டில் சுற்றும். மற்ற பிளானட்ஸு ஆன்டி கிளாக் வைஸில் வெஸ்ட் டு ஈஸ்டில் சுற்றும், யுரேனஸும் வீனஸும் கிளாக் வைஸில் ஈஸ்ட் டு வெஸ்ட்டு சுற்றும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மெர்க்குரிக்கு நம்ம எப்படி ஒரு நேச்சுரல் சேட்டலைட் இல்லைன்னு பார்த்தோமோ அதே மாதிரி வீனஸுக்கும் எந்த ஒரு நேச்சுரல் சேட்டலைட்டும் கிடையாது, அதாவது நிலவு கிடையாது. இதுக்கு யாரோட பேர் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா ரோமன் காடஸஸ் பேர் வச்சுருக்காங்க. மெர்க்குரி பொறுத்தவரை ரோமன் காட், அதாவது ஒரு ஆம்பளை, இது வந்து ஒரு பொம்பளை. சரிங்களா? ரோமன் காடஸஸ் ஆஃப் லவ் அண்ட் பியூட்டி. அடுத்து இட் இஸ் ஃப்ரீக்வெண்ட்லி கால்ட் அஸ் மார்னிங் அண்ட் ஈவினிங் ஸ்டார். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மார்னிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஈவினிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆஃப்டர் த மூன் இட் இஸ் த பிரைட்டஸ்ட் நேச்சுரல் ஆப்ஜெக்ட் இன் த நைட் ஸ்கை. சரிங்களா? நம்ம ஸ்கைலே பிரைட்டஸ்ட் ஆப்ஜெக்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியனு. அதே நைட் டயத்தில் பிரைட்டஸ்ட் ஆப்ஜெக்ட் எதுவாக இருக்கும்னா மூணு தான். சரிங்களா? நிலவுக்கு அடுத்தபடியாக இரவு நேரத்தில் ஜொலிக்கக்கூடிய ஒரு கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வீனஸ். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மெர்க்குரி அண்ட் வீனஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 34. டேஷ் இஸ் த ஸ்மாலஸ்ட் அண்ட் க்ளோசஸ்ட் பிளானட் டு த சன். ஆன்சர் வந்து மெர்க்குரி. 35th கொஸ்டின். டேஷ் இஸ் கால்ட் அஸ் த ஹாட்டஸ்ட் பிளானட். ஆன்சர் வந்து வீனஸ். 36th கொஸ்டின். விச் பிளானட் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மெர்க்குரி. 37th கொஸ்டின். விச் பிளானட் இஸ் ஆல்மோஸ்ட் த சேம் சைஸ் ஆஃப் த எர்த். ஆன்சர் வந்து வீனஸ். 38th கொஸ்டின். மெர்க்குரி இஸ் நேம்ட் ஆஃப்டர் த டேஷ் டெய்டி. ரோமன் டெய்டி. 39th கொஸ்டின். வீனஸ் இஸ் நேம்ட் ஆஃப்டர் த டேஷ் காடஸஸ். இதுவுமே ரோமன் காடஸஸ். 40th கொஸ்டின். எக்ஸ்ட்ரீம் ஆஃப் டெம்பரேச்சர் ஆஃப் மெர்க்குரி இஸ் பிகாஸ். எதனால இது வந்து டெம்பரேச்சர் எக்ஸ்ட்ரீமாக இருக்குன்னா அங்கே அட்மாஸ்பியர் கிடையாது, அதனால தான் மெர்க்குரியில் வந்து அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. 41 கொஸ்டின். த மெசஞ்சர் ஆஃப் காட்ஸ் ரெஃபர்ஸ் விச் பிளானட். மெசஞ்சர் ஆஃப் காடுன்றது பார்த்தீங்கன்னா மெர்க்குரி, அது வந்து ஒரு ரோம கடவுள். 42nd கொஸ்டின். டேஷ் கால்ட் அஸ் த மார்னிங் ஸ்டார் அண்ட் த ஈவினிங் ஸ்டார். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா வீனஸ். வீனஸ் தான் மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. 43rd கொஸ்டின். டேஷ் பிளானட் கேன் பி வியூட் இன் த மார்னிங் அண்ட் ஈவினிங் வித் நேக்கட் ஐ. வெறுங்கண்ணால் பார்க்கக்கூடிய கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெர்க்குரி. 44th கொஸ்டின். வீனஸ் இஸ் நேம்ட் ஆஃப்டர் த ரோமன் காடஸஸ் ஆஃப் லவ் அண்ட் பியூட்டி. 45th கொஸ்டின். ஆஃப்டர் த மூன் டேஷ் இஸ் த பிரைட்டஸ்ட் நேச்சுரல் ஆப்ஜெக்ட் இன் த நைட் ஸ்கை. ஆன்சர் வந்து வீனஸ்.
46th question, dash is an airless and waterless planet. Answer பார்த்தீங்கன்னா மெர்க்குரி. 47th question, Mercury and Venus has a dash natural satellites, 0 natural satellites, அதாவது அதுக்கு துணைக்கோள்களே கிடையாது. Which planet has the longest rotation period? Answer பார்த்தீங்கன்னா Venus. The rotation period of Venus is dash days, 243 days. Venus rotates in opposite direction to all other planets except to Uranus. யுரேனஸை தவிர வீனஸ் வந்து மற்ற கோள்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் சுற்றும். அடுத்து பார்த்தீங்கன்னா எர்த்து, த லிவிங் பிளானட். இது பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டத்தில் தேர்டு பிளானட்டாக இருக்குது. சைஸ் படி பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டத்திலே இது வந்து 5th லார்ஜஸ்ட் பிளானட். இதை வந்து ப்ளூ பிளானட் அல்லது வாட்டரி பிளானட்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. எதுனாலனா பூமியில் 4/3 பங்கு வந்து ஃபுல்லாகவே வாட்டராலே ஆனது. சரிங்களா? அடுத்து சோலார் சிஸ்டத்திலே வச்சு ரோமன் அல்லது கிரேக்க டெய்ட்டியால் பெயர் சூட்டப்படாத ஒரே கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது எர்த்து தான். மற்ற எல்லா பிளானட்டுக்குமே ரோம கடவுள் அல்லது கிரேக்க கடவுளின் பெயர் தான் வச்சுருப்பாங்க. எர்த்துக்கு மட்டும் அப்படி எந்த ஒரு கடவுள் பேரும் வைக்கல. அதே மாதிரி எர்த்தோட போலார் டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 12,714 கிலோமீட்டர்ஸ். அதே இது ஈக்குவட்டோரியல் டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 12,756 கிலோமீட்டர்ஸ். பூமி வந்து சூரியனை சுற்றி வர்ற ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 30 km/s வேகத்தில் வந்து சுற்றி வருது. பூமிக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு துணைக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது 3 தான். அதே மாதிரி சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டர்ஸ், அதாவது 150 மில்லியன் கிலோமீட்டர்ஸ். இதே இடத்துல நீங்கள் ஒரு ஜெட் எடுத்துக்கிட்டு 800 கிலோமீட்டர் ஸ்பீடு வேகத்தில் போகிறீங்க. இங்கேருந்து அதாவது பூமியிலேருந்து கிளம்பி 800 கிலோமீட்டர் ஸ்பீடில் கிளம்பி போனீங்கன்னா நீங்கள் போய் சூரியனை அடையிறதுக்கு 21 வருஷம் ஆகுமா? பார்த்துக்குங்க. 800 கிலோமீட்டரில் கிளம்புனாலே 21 வருஷம் ஆகுது சூரியனை போய் பார்க்குறதுக்கு. அடுத்து மார்ஸ், த ரெட் பிளானட். இது பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டத்தில் 4th பிளானட்டாக இருக்குது. மெர்க்குரி, வீனஸ், எர்த்துக்கு அடுத்து மார்ஸ் 4th பிளானட்டாக இருக்குது. செகண்ட் ஸ்மாலஸ்ட் பிளானட் இந்த சோலார் சிஸ்டம். முதல் ஸ்மாலஸ்ட் பிளானட் என்ன பார்த்தோன்னா மெர்க்குரி. அதுக்கு அடுத்தபடியாக ஸ்மாலஸ்ட் பிளானட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மார்ஸ். ஆஃப்டர் மெர்க்குரி இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் த ரோமன் காட் ஆஃப் வார். சரிங்களா? மெர்க்குரிக்கு அடுத்து ரோம கடவுள் பெயர் சூட்டப்பட்ட கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மார்ஸ் தான். இது எதோட கடவுள்னா ரோமன் காட் ஆஃப் வார், போர் கடவுள். மெர்க்குரி பார்த்தீங்கன்னா ரோமன் காட், ரோமன் டெய்ட்டின்னு தான் பார்த்தோம். அடுத்து வீனஸ் வந்து ரோமன் காடஸஸ் பார்த்தோம், ரோமன் பெண் தெய்வம். அடுத்து எர்த்துக்கு வந்து எந்த ஒரு கடவுள் பேரும் வைக்கல. அதுக்கடுத்து மார்ஸுக்கு தான் ரோம கடவுள், அதாவது ஆண் கடவுள் பேர் வச்சுருக்காங்க, அதுவும் காட் ஆஃப் வார். அடுத்து இது வந்து எதனால ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் நிறைய அயன் ஆக்சைடு இருக்குது. மார்ஸோட சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய அயன் ஆக்சைடு இருக்கனால தான் அது வந்து ரெட்டிஷ் கலரில் இருக்குது. அதே மாதிரி இட் ஹேஸ் எ தின் அட்மாஸ்பியர். இட் ஆல்சோ ஹேஸ் எ போலார் ஐஸ் கேப்ஸ். இதுக்கு அட்மாஸ்பியர் இருக்குது, ரொம்ப சின்ன தின் அளவிலான அட்மாஸ்பியர் இருக்குது. அதே மாதிரி போலார் ஐஸ் கேப்ஸ் இருக்குது, துருவங்களில் ஐஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து மார்ஸ் ஹேஸ் 2 நேச்சுரல் சேட்டலைட்ஸ். இதுவரை மெர்க்குரிக்கும் வீனஸுக்கும் சேட்டலைட் இல்லைன்னு பார்த்தோம். பூமிக்கு வந்து நிலவு இருக்குது, ஒரே ஒரு நிலவு. அதே மாதிரி மார்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 2 நிலவு இருக்குது. அது பேர் பார்த்தீங்கன்னா ஃபோபோஸ் அண்ட் டெய்மோஸ். அடுத்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா 24th September 2014 மங்கள்யான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மார்ஸ் ஆர்பிட்டரி மிஷன் சொல்லிட்டு MOM சொல்லுவாங்க. இது வந்து இஸ்ரோவால் அனுப்பப்பட்டது. எதுக்குன்னா மார்ஸோட அட்மாஸ்பியரும் டோபாலஜியும் அனலைஸ் பண்ணுறதுக்காண்டி அனுப்பிச்சிருக்காங்க. இதோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலே வச்சு 4th ஏஜென்சி இது. நம்ம சோவியட் ரஷ்யாவுக்கு, நாசாவுக்கு, அப்புறம் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சிக்கு அப்புறம் 4th மார்ஸை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அனுப்பிச்ச 4வது நாடு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான். அது இஸ்ரோக்கு பேரும், அந்த பெருமை வந்து இஸ்ரோக்கு சேரும். அடுத்து நம்ம எர்த் அண்ட் மார்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். 51th question, Earth is a dash largest planet in the solar system. 5th largest planet in the solar system. 52nd question, dash is the second smallest planet in the solar system. Mars is the second smallest planet in the solar system. First smallest வந்து Mercury, second smallest வந்து Mars. Earth is also called as a living planet, blue planet, watery planet. 54th question, Mars appears red in color due to the presence of அயன் ஆக்சைடு ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ். அயன் ஆக்சைடு இருக்கனால தான் அதோட சர்ஃபேஸ் வந்து ரெட்டிஷ் கலராக இருக்குது. ஒன்லி பிளானட் இந்த சோலார் சிஸ்டம் விச் இஸ் நாட் நேம்ட் ஆஃப்டர் எனி கிரீக் ஆர் ரோமன் டெய்ட்டி. இது வந்து எர்த்து. மார்ஸ் இஸ் நேம்ட் ஆஃப்டர் த ரோமன் காட் ஆஃப் வார், போர்க்கடவுள். ரோம போர்க்கடவுள் பேர் தான் மார்ஸுக்கு வச்சுருக்காங்க. மார்ஸ் ஹஸ் அ டேஷ் நேச்சுரல் சேட்டலைட்ஸ், 2 நேச்சுரல் சேட்டலைட்ஸ்.
Name the two natural satellites of the Mars, Phobos and Deimos. Dash part of the earth is covered by water. 3/4 நாலுல மூணு பங்கு தண்ணியால் சூழப்பட்டிருக்கு. The polar diameter of the earth is எவ்வளோ கிலோமீட்டர்னு கேட்டிருக்காங்க. 12,714 kilometers. 61st question. Equatorial diameter of the earth is 12,756 kilometers. Mars Orbiter Mission Mangalyaan reached the orbit of Mars in 24th September 2014. ISRO is a dash space agency to reach Mars. Fourth space agency to reach Mars. The distance between the Sun and Earth is about dash kilometers, 150 million kilometers. The Earth revolves around the Sun at the speed of about dash kilometer per second, 30 kilometers per second. Which of the following is true? பார்க்கலாம். Mars has a tiny atmosphere. ஆமாம், அதுக்கு அட்மாஸ்பியர் இருக்கு. Mars has a polar ice caps like Earth. ஆமாம், எர்த்தில் இருக்க மாதிரி அங்கேயும் சிறுசாக ஒரு போலார் ஐஸ் கேப்ஸ் இருக்குது. துருவத்தில் பனி இருக்குது. After Mercury, Mars is named after the Roman god of war. True. A fly at a speed of 800 km per hour from the Earth would take 21 years to reach the Sun. ஆமாம், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 21 வருஷம் ஆகும் எர்த்தில் இருந்து கிளம்புனா.